அதே போல கோயில்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகளுக்கான அந்த விஷயங்கள் அந்த கான்ட்ராக்டா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீக்கேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத அரெஸ்ட் பண்றதுக்காகவும் டிரான்ஸ்பரண்டா அது நடக்கணும். இன்னும் வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்டரே வந்து தொடர்ந்து பல வருடங்களாக ஏலம் விடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றி அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஸோ புதிதாக வருபவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஒன்லி பெரிய பெரிய பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்காம அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில் நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த குவாலிட்டி என்ஷூர் பண்றதுக்காகவும் நம்ம அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுல என்னென்ன பண்ணிருக்கோன்றதை மட்டும் நான் குயிக்கா வந்து சொல்லிடுறேன். ஸோ முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலங்கள்ல அதை பண்ண வந்திருக்கோம். இன்னொன்று, அனைத்து டெண்டர்களும் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஸோ ஆன்லைன் டெண்டர் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த தடவை நம்ம கொண்டு வந்து மாத்திருக்கிறோம். ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஆன்லைன்ல பண்றதுக்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா பல கோயில்களில் வந்து இந்த இஎம்டின்னு சொல்லப்படக்கூடிய வைப்பு தொகையும் செக்யூரிட்டி தொகையும் வந்து கோயிலுக்கு சில இடங்கள்ல மாறுபட்டு இருந்துச்சு. அப்ப இதை தமிழ்நாடு முழுக்க காமனாக கொண்டு வந்திருக்கிறோம். காமனாக இஎம்டி வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ், 1% இஎம்டி அப்படின்னும், வைப்பு அந்த செக்யூரிட்டி தொகை அப்படின்றது வந்து 5% அந்த டெண்டர் தொகையிலிருந்து அப்படின்னு காமனாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி பேன் வந்து அனைத்து டெண்டர்களுக்கும் கட்டாயம், அது இல்லாம எதுவும் டெண்டர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல கொள்முதல் விலை, அடக்க விலைகள் இருக்கு இல்லையா, நம்ம அடிப்படை விலைகளை வந்து நம்ம வந்து இந்த டெண்டர்கள் எடுக்கும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு லோவஸ்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா நம்ம அவருக்கு வந்து டெண்டர் கொடுக்கக்கூடிய நடைமுறையில தான் இங்க இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் லோயஸ்ட் வேல்யூ வந்து கோட் பண்ணிடுறாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் ஒரு லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதுல வந்து லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துறாங்களோ அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துறோம் அப்படின்ற அந்த முறையை மாற்றி லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல ஒருத்தருக்கே வந்து டெண்டர்களுடைய கான்ட்ராக்டை கொடுக்காம 2-3 பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக டெண்டர் இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் காலதாமதம் பண்றது, தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கிறது, அளவு குறைபாடு இருக்கிறது, இல்ல சப்ளை பண்ண முடியாம போறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு வந்து நம்ம பெனாலிட்டியும் வந்து ஆட் பண்ணிருக்கிறோம். அவங்களுக்கான அபராதம் விதிக்கக்கூடிய இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள். அதற்கு பிறகு வந்து இதுல சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து முடி எடுக்கக்கூடிய அந்த டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு முடி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, எத்தனை கிலோ வந்து அவங்க எடுக்கிறாங்க, எவ்வளவு வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்க அப்படின்ற மானிட்டரிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்ப நம்மளுடைய கைட்லைன்ஸ்ல தினசரி எவ்வளவு முடி எடுக்கிறாங்க, என்ன வெயிட்ல எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் இருக்காங்கன்னா அந்த மானிட்டரிங் சிஸ்டம்குள்ள நம்ம அவங்களை கொண்டு வரோம். இது எல்லாத்தையுமே இனிமேல் வந்து நம்முடைய துறை வந்து மானிட்டர் பண்ண போகுது. அதே போல கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் இனிமேல் மேனுவல் பில்லிங் அப்படின்றது இருக்காது. பில்லு கொடுக்காமலும் வந்து இனிமேல் பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக நம்ம பிஓஎஸ் மிஷின்ஸ் மூலமாக மக்களுக்கு டிஜிட்டலைஸ்டு பில்லை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதன் மூலமாக பொருட்கள் சரியான விலைக்கு தான் விற்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இன்னொன்று, இது போன்ற கான்ட்ராக்ட் ஸ்டால்ஸ் மூலியமா எவ்வளவு வருமானத்தை வந்து அவங்க ஈட்டுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு மானிட்டரிங் பண்ண முடியும். அப்பதான் ஃபியூச்சரிஸ்டிக்கான சில திட்டங்களை வந்து நம்ம யோசிக்க முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம பிரசாத ஸ்டால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து தேவஸ்தானமே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிக்காகவும் வருவாய்க்காகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோமோ, அப்ப இது போல இந்த கான்ட்ராக்டுகளை பார்க்கும்போது தான் இந்த மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்தாதான் அது போன்ற ஃபியூச்சரிஸ்ட் திட்டங்களை வந்து நம்ம கோயில்களுக்கு கொண்டு வர முடியும். அதே போல விலைப்பட்டியல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஏற்கனவே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக ப்ராப்பரான விலைக்கு தான் விற்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்க்கிங்ல வந்து டிஃப்ரெண்டா ரேட்டு போடுறாங்க. ஒரு கோயில்ல வந்து 100 ரூபா வாங்குறாங்க, ஒரு கோயில்ல 200 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இதையும் நம்ம வந்து இந்த டிஜிட்டலைஸ்டு பில்லிங் கொடுக்க சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். டிஜிட்டலைஸ்டு பில்லிங் மட்டும் இல்லாம எப்படி வந்து ஒரு பிரைவேட் பார்க்கிங், இப்போ ஒரு மால்ல நம்ம ஒரு பார்க்கிங் பண்றோம் அப்படின்னா எப்படி வண்டியுடைய வாகன எண்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ்டா கேப்சர் பண்ணி எத்தனை வாகனங்கள் வந்திருக்குது, எத்தனை வாகனங்கள் வெளியே போயிருக்குது, எவ்வளவு நேரம் பார்க்கிங்ல இருந்திருக்குது, நம்ம எவ்வளவு வந்து பணம் கட்டியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து இந்த கைட்லைன்ஸ்ல வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல கோயில்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை என்ன, அதோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மானிட்டர் பண்றோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எத்தனை ஆடு கோடி வந்துச்சு, எத்தனை மாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல மானிட்டரிங்கே கிடையாது.
ஸோ பல இடங்களில் இதில் சின்ன சின்ன முறைகேடுகள் நடக்கிறதாவும் நம்ம கேள்விப்பட்டதுனால என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து மானிட்டர் பண்றோம். எத்தனை கோழிகள் வருது, எத்தனை ஆடுகள் வருது, அந்த குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷர் பண்றோம். மேன் பவர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து கோயில்களில் இருக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மேன் பவர் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம நிறைய கோயில்களில் போகும்போது சரியான சம்பளம் கிடையாது, எங்களுக்கு தேவையான வந்து உடைகள் தர மாட்டேங்கிறாங்க, கிளவுஸ் கொடுக்க மாட்டாங்க, கிளீன் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க கூடிய பணியாளர்கள் சொன்னாங்க. அப்ப இதுல வந்து நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்கிறோம். மேன் பவர் கான்ட்ராக்டை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நிச்சயமாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஒரு கைட்லைனாவே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சவங்களுக்கு பே ஸ்லிப், சேலரி ஸ்லிப் அப்படின்றது வந்து வழங்கப்படல. இதனால வந்து பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சேலரி வந்து அந்த மக்களுக்கு போகுது, உண்மையிலேயே நம்ம ப்ரொவைட் பண்ற சேலரி போகுதா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இதற்கு பிறகு வரக்கூடிய நம்மளுடைய இந்த கான்ட்ராக்ட் கைட்லைன்ஸ்ல கரெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக கான்ட்ராக்ட்ல பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன ரிடக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பே ஸ்லிப்பா கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கரெக்ஷனா கொண்டு வந்திருக்கோம்.